ஸ்ரீ ரேவா காண்டம் 209 அத்தியாயம் வாரபூதி தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், குந்தியின் மைந்தனே, அதற்கு அடுத்ததாக சிறந்த புஷ்கலி தீர்த்தம் உள்ளது. அந்த தீர்த்தத்தில் புனித நீராடும் ஒருவன் அஸ்வமேத யாகத்தை செய்ததற்கான பலனை பெறுவான். பூமியின் தலைவனே, அதன் பின்னர் 3 உலகங்களிலும் புகழ்பெற்ற ஒரு தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் தேவ கன்னிகைகள் அங்கு வந்து வழிபடுகின்றனர். அங்கு தேவர்களின் பெருமானான ருத்ரன் நேரிடையாக எழுந்தருளியுள்ளார். அவர் ஒரு பெரும் பாரத்துடன் சுமையுடன் தோன்றியதால் பாரபூதி என்று அழைக்கப்படுகிறார். யுதிஷ்டிரர் கூறினார், பாரபூதி என்று புகழ்பெற்ற அந்த தீர்த்தத்தை குறித்து செவிமடுக்க விரும்புகிறேன். அது அனைத்து நற்பண்புகளையும் கொண்டதாக திகழ்கிறது. சிறந்த பிராமணரை, அதை அறிய எனக்கு மிகுந்த ஆர்வம் உள்ளது. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பாண்டுவின் புதல்வர்களில் சிறந்தவனை முன்பு சம்புமூர்த்தியான சிவபெருமான் விரிவாக விளக்கியவாறு பாரபூதி என்ற பெயர் வந்த வரலாற்றை செவிமடுப்பாயாக. கிருத்த யுகத்தில் வேதங்களையும் வேதாங்கங்களையும் நன்கு கற்றறிந்த ஒரு பிராமணர் இருந்தார். அவர் விஷ்ணு சர்மா என்ற பெயரில் நன்கு அறியப்பட்டவர். அனைத்து சாஸ்திரங்களின் பொருள்களையும் அவர் முழுமையாக அறிந்திருந்தார். பொறுமை, புலனடக்கம், கருணை, தாராள மனப்பான்மை, வாய்மை, தூய்மை, மன உறுதி, கல்வி, முழுமையான ஞானம் மற்றும் பக்தி போன்ற அனைத்து நற்பண்புகளும் அவரிடம் முழுமையாக அமைந்திருந்தன. சிறந்த மன்னனே, இத்தகைய பண்புகளை கொண்ட பிராமணர்கள் மட்டுமே கொடிய நகரங்களில் வீழ்ந்த தங்கள் முன்னோர்களை, பித்ருக்களை அதிலிருந்து மீட்கிறார்கள். சிறந்த மன்னனே, புலன் இன்பங்களை மட்டுமே தீவிரமாக விரும்பும் பிராமணர்கள் பாவங்களால் மயக்கமடைந்து கொடிய ரௌரவ நரகத்தில் வீழ்கிறார்கள். பொறுமை மற்றும் மனக்கட்டுப்பாடு கொண்டவர்களும் வேத ஒலிகளை செவிமடுப்பதில் நாட்டம் கொண்டவரும் புலன்களை வென்றவர்களும் உயிரினங்களை கொல்லாதவர்களும் பிறரிடமிருந்து தானம் பெறுவதை அறவே தவிர்ப்பவர்களும் ஆகிய அந்தணர்களே பிறரை உய்விக்க வல்லவர்கள். அத்தகைய உயரிய பண்புகளை கொண்ட ஒரு அந்தணர் நர்மதை நதிக்கரையில் பிற அந்தணர்களுடன் வசித்து வந்தார். வயல் வெளிகளில் அறுவடைக்கு பின் எஞ்சியிருக்கும் தானிய கதிர்களை சேகரிப்பதே அவரது வாழ்வாதாரமாக இருந்தது. அத்தகைய அந்தணரை குறித்து கேள்வியுற்ற தேவர்களின் தலைவனான மகேஸ்வரன் ஒரு அந்தணரின் வடிவத்தை ஏற்று நேராக அவரது ஆசிரமத்திற்கு சென்றார். பிற அந்தணர்களுடன் இணைந்து பதம் மற்றும் கிரமம் ஆகிய முறைகளில் வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்த அந்த அந்தணரை சந்தித்த அவர் அவருக்கு மரியாதை செலுத்தினார். அவரும் உயரிய உபச்சாரங்களுடன் வரவேற்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். சிறிது நேரத்திற்கு பின்னர் ஆச்சரியமடைந்த அந்த அந்தணர், அந்தணன் சிறுவனே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று வினவினார். அந்த வது அந்தண சிறுவனானவன் கூறினார், சிறந்த அந்தணரை, உம்மிடம் வந்திருக்கும் ஒரு சீடனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாம் எனக்கு கல்வி போதித்தால் நான் தம் இல்லத்திலேயே தங்கிவிடுவேன். அந்த அந்தணர் கூறினார், அந்தணன் சிறுவனே, நீ அனைத்து அந்தணர்களிலும் மிகச்சிறந்த கோத்திரத்தை சேர்ந்தவன். தானங்களிலெல்லாம் சிறந்தது வித்யா தானம், கல்வி தானமாகும். அது எவ்வாறு அளிக்கப்பட வேண்டும்? குருவுக்கு செய்யப்படும் சேவையாலோ அல்லது தகுந்த குருதட்சிணை செலுத்துவதாலோ அது பெறப்படலாம். அல்லது மற்றொரு வித்யாவை, கல்வி பரிமாற்றத்தை கொண்டு வித்யா பலனளிக்க முடியுமா? அந்த சிறுவன் பதிலளித்தார், முறையாக உபநயனம் செய்யப்பட்ட மற்ற சிறுவர்கள் உமக்கு இரவும் பகலும் சேவை செய்வதைப் போலவே நானும் மற்ற சிறுவர்களுடன் இணைந்து உமக்கு சேவை செய்வேன். சிறந்த அந்தணர் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மற்ற சீடர்களுடன் அவருக்கு தினமும் பாடம் கற்பிக்க தொடங்கினார். அவரும் அந்த சிறுவனும் வழக்கமாக வயல் வெளிகளில் சேகரிக்கப்பட்ட தானிய கதிர்களை கொண்டு வந்தார். சில தினங்களுக்கு பின்னர் மற்ற மாணவர்கள் ஈஸ்வரனிடம் ஒரு சிறு பிரம்மச்சாரி அல்லது வது வடிவில் இருந்த இறைவனிடம் இவ்வாறு கூறினர், சிறுவனே, இப்போது உமது முறை சமைப்பது போன்ற பணிகளை நீ செய்யலாம். அப்படியே ஆகட்டும் என்று கூறிய தேவாதி தேவன் பராக்கிரமம் கிராமத்திற்கு சென்றார். காய்கனிகள் மற்றும் அவற்றின் அதிதேவதைகள் அனைத்தையும் தியானித்தபடி அவர் பின்வருமாறு கூறினார்.
அந்தணரும் மாணவர்களும் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பி வருவதற்குள் நீங்கள் அனைவரும் விழிகளுக்கு தெரியாதவாறே சமைத்த உணவை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அனைவரிடமும் இவ்வாறு கூறிய பின்னர் விஸ்வரூபம் கொண்ட மகேஸ்வரன் தனியாக அந்த சிறுவனின் வதுவின் வேடத்தை தரித்து கொண்டு விளையாடுவதற்காக அங்கு சென்றார். அவர் தனியாக சிறுவன் வேடத்தில் வருவதை கண்ட மற்றவர்கள் குருவின் முன்னிலையிலேயே அவரை கடுமையான சொற்களால் கடிந்து கொண்டனர். உன்னை என்னவென்று கூறுவது? பசியால் எங்கள் தொண்டைகள் வறண்டு போயுள்ளன. உன் சமையலை உட்கொண்டு எங்கள் இருப்பிடத்தில் திருப்தி அடையலாம் என்று நாங்கள் எண்ணி இருந்தோம். அந்தணரே, நீ இங்கு விளையாட வந்ததன் மூலம் எங்கள் எதிர்பார்ப்புகளை பாழடித்து விட்டாய். பொய்யான வாக்குறுதி அளித்துவிட்டு நீ இங்கு புறப்பட்டு வந்து விட்டாய். நீ ஒரு தவறான செயலை செய்து விட்டாய். அந்த சிறுவன் அவர் கூறினார், அந்தணர்களில் சிறந்தவர்களே, உணவு விஷயத்தில் நீங்கள் எவ்வித எரிச்சலோ அல்லது வருத்தமோ கொள்ள தேவையில்லை. உணவு தயாராக இருக்கும் இடத்திற்கு தான் நீங்கள் திரும்ப போகிறீர்கள். மற்ற பிரம்மச்சாரிகள் கூறினர், தினமும் நாங்கள் சமைக்கும் போது உணவு தயாராவதற்கோ அல்லது ஆகாமல் போவதற்கோ நாள் முழுவதும் ஆகலாம். இங்கே உணவு சமைக்கப்படவே இல்லை, நீங்கள் சமைக்கவே இல்லை. ஆனால் தயாராக இல்லாத ஒன்றை நீங்கள் தயாராக இருப்பதாக கூறுகிறீர்கள். அங்கு சென்று உங்கள் பொய் நிரூபிக்கப்பட்டதும் நாங்கள் உங்களை கட்டி நீருக்குள் வீசுவோம். அந்த பிரம்மச்சாரி கூறினார், குருநாதர் உள்பட சிறந்த அந்தணர்களே, எனது உறுதியான மறுக்க முடியாத வாக்குறுதியை அனைவரும் செவிமடுங்கள். அதை செவிமடுத்து நீங்கள் ஒருவேளை திகைப்படையலாம். எங்கள் குருவின் ஆசிரமத்தில் உணவு அனைத்தும் சமைக்கப்பட்டு தயாராக இருந்தால் நீங்கள் அனைவரும் என்னால் கட்டப்பட்டு நர்மதை நதியின் நீரில் வீசப்பட வேண்டும். அல்லது உணவு தயாராக இல்லாவிட்டால் குருநாதர் எங்களை கண்டுகொண்டு இருக்கும் போதே நீங்கள் அனைவரும் என்னை உறுதியாக கட்டி நர்மதை நதியின் சுழலில் வீச வேண்டும். குருநாதரின் முன்னிலையில் அவர்கள் அனைவரும் இந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டனர். அவர்கள் விதிமுறைகளின்படி புனித நீராடல், ஜபம் போன்றவற்றை முடித்துக்கொண்டு பூத கிராமத்திற்கு திரும்பினர். அங்கு உணவுப் பொருட்கள் சிறப்பாக வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியமடைந்தனர். சிறந்த மன்னனே, அவர்கள் அறுசுவை கொண்ட அனைத்து உணவுகளையும் தனித்தனியாக உட்கொண்டனர். பின்னர் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்த அந்த சிறந்த அந்தணர் பின்வருமாறு கூறினார், அன்பு குழந்தாய், உனக்கு விருப்பமான எந்த வரத்தையும் அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். அங்கங்கள், உபாங்கங்கள் மற்றும் பல்வேறு சாஸ்திர நூல்களுடன் கூடிய அனைத்து வேதங்களும் உனக்கு வெளிப்படும். அவை தானாகவே உனக்கு வெளிப்படும். இதுவே உனக்கு நான் அளிக்கும் வரமாகும். அந்த சிறுவன் வணங்கிவிட்டு மற்ற பிரம்மச்சாரிகளுடன் மகிழ்ச்சியாக விளையாடச் சென்றான். மறுநாள் யுதிஷ்டிரா அவர்கள் அனைவரும் விளையாடுவதற்காக நர்மதை நதிக்கு சென்றனர். பின்னர் அந்த பந்தயத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தவாறே அந்த இறைவனானவர் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் குருவை வணங்கி கரங்களை கூப்பி இவ்வாறு கூறினார், புனிதமான குருவே, பந்தயத்தில் தோற்ற அந்த பிரம்மச்சாரிகள் அனைவரையும் நான் நீரில் வீசப்போகிறேன். மன்னரே, இறைவனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் குரு கண்டுகொண்டிருக்கையிலேயே மற்ற பிரம்மச்சாரிகள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். இறைவன் காற்றை போன்ற வேகத்துடன் அவர்களை நோக்கி விரைந்து சென்று பிடித்தார். அவர்களை ஒரு கனமான மூட்டையாக கட்டி சாபமும் அருளும் அளிக்க வல்ல அந்த இறைவனானவர் அவர்களை இல்லத்திற்குள் வீசுவது போல எளிதாக நீரில் வீசினார். நர்மதை நதியின் நீரில் அவர்கள் கிடப்பதை கண்ட குரு அந்த பிரம்மச்சாரியை கண்டு, ஏன் இத்தகைய அவசரமான செயலை செய்தாய்? இவர்களின் பெற்றோரோ அல்லது இவர்களின் இல்லங்களில் உள்ள பெண்களோ என்னிடம் வினவினால் நான் அவர்களுக்கு என்ன பதில் கூறுவேன்? அவர்கள் எங்கே சென்றார்கள்? இச்சூழ்நிலையில் யாரேனும் இறந்துவிட்டால் அதற்கு ஈடாக உன் உயிரையே நீ கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த பிராமண சிறுவர்கள் இறந்துவிட்டால் நானும் இறப்பது உறுதி. நான் இறக்கும்போது பிராமணரை கொன்றதற்கான பல பாவங்கள் உன்னை வந்தடையும். ஒரு பிராமணனை கட்டி போட்டாலே அவ்வாறு செய்தவன் நிச்சயமாக நரகத்தில் விழுவான். இழிந்த பிராமணனே, மரணத்திற்கு பின்னர் நீ எத்தகைய நிலையை அடைவாய் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினார். இவ்வாறு கூறப்பட்டதும் தேவர்களின் தலைவனான மகேஸ்வரனார் புன்னகைத்து,
பாரபூதேஸ்வர தீர்த்தத்திலிருந்து அந்த பிராமணர்களை மேலே எழுப்பினார். அவர்கள் மீது கட்டப்பட்டிருந்த பாரங்கள் எடைகள் அகற்றப்பட்டன. அங்கு பாரபூதர் என்ற பெயரில் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இறந்தவர்கள் மீண்டும் பழைய பிராமணர்களாக திரும்புவதை கண்டதும் பிராமணனை கொன்ற பாவம் நீங்கியது. 500 பிரம்மஹத்தி பாவங்களும் மறைந்து போயின. அந்த சிறுவர்களை கண்டு குரு வியப்படைந்தார். மகத்தான இறைவனான ஈஸ்வரனாரை தவிர வேறு யாருக்கும் இத்தகைய ஆற்றல் இருக்க முடியாது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அவர் தேவர்களின் தலைவரான இறைவனே என்பதை உணர்ந்த அந்த பிராமணர் அவருக்கு பணிந்து வணங்கி இவ்வாறு கூறினார்: பரமேஸ்வரா, தங்களுக்கு மன வருத்தம் தரும் வகையில் நான் ஏதேனும் கூறியிருந்தால் அது என் அறியாமையால் தான். அதே போல தங்களுக்கு பிடிக்காத செயல்கள் ஏதேனும் என்னால் செய்யப்பட்டிருந்தால் இறைவா அதையெல்லாம் பொறுத்தருள வேண்டும். அதற்கு அந்த தேவர் கூறினார்: புண்ணியவானே, நீர் எனக்கு ஆசான், தாமே என் இறைவன், தாமே என் பாட்டனார் போன்றவர், வேதங்களை முழுமையாக கற்று உணர்ந்தவரே, வேத கர்ப்பரே, உமக்கு என் நமஸ்காரங்கள். இதில் தவறாக எதுவும் இல்லை. உயிரை அளித்தவர், பூணூல் அணிவித்தவர், கல்வியை கற்பித்தவர், உணவளித்தவர் மற்றும் பயத்திலிருந்து காப்பவர் ஆகிய இந்த 5வரும் பிதாக்கள், பாதுகாவலர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். விஷ்ணு சர்மனிடம் இவ்வாறு கூறிய பின்னர் அகிலத்தின் இறைவனான அவர் அந்த தீர்த்த கரையில் அவருக்கு பணிந்து வணங்கிவிட்டு விரைவாக கைலாய மலைக்கு சென்றார். அன்று முதல் அந்த தீர்த்தம் பாரபூதி என்று புகழ் பெற்றது. அது பெரும் பாவங்களை போக்கக்கூடியது என்று அனைத்து உலகங்களிலும் போற்றப்படுகிறது. அந்த தீர்த்தத்தில் நிகழ்ந்த மற்றொரு சம்பவத்தை நான் தமக்கு கூறுகிறேன். அந்த தெய்வீகமானதும் அனைத்து பாவங்களையும் அழிக்கக்கூடியதுமான ஒரு சிறந்த வரலாற்று சம்பவமாகும். அதை மனதை ஒருமுகப்படுத்தி செவிமடுப்பீராக. முன்னொரு காலத்தில் கிருதயுகத்தின் தொடக்கத்தில் சுகேசன் என்ற பெயருடைய உயர்ந்த குணங்கள் கொண்ட வைசியர் ஒருவர் இருந்தார். பெரிய விழிகளை கொண்ட அந்த வைசியர் காலமானார். அவருடைய மகனான சோமசர்மா மிகுந்த பக்திமானாகவும் தர்மசீலராகவும் திகழ்ந்தார். அவர் சகதேவன் என்ற ஏழ்மை நிலையில் இருந்த வைசியர் ஒருவருடன் நட்பு கொண்டார். அந்த சகதேவன் அனைத்து செயல்களிலும் மிகுந்த திறமை வாய்ந்தவனாக இருந்தான். ஒரு முறை அவன் ஒரு கூட்டு தொழில் ஒப்பந்தம் குறித்து சிந்தித்தான். அவருடன், நண்பரே, எனது பணத்தை மூலதனமாக கொண்டு நாம் நிறைய சரக்குகளை வாங்கி எடுத்து செல்வோம். நல்லதொரு வேளையில் கப்பலில் ஏறி பயணம் மேற்கொள்வோம். நாம் அக்கறைக்கு வேறொரு நாட்டிற்கு செல்வோம். கிடைக்கும் லாபத்தை இருவரும் சமமாக பங்கிட்டு கொள்வோம். இவ்வாறு அவர்கள் தங்கள் திட்டம் குறித்து ஆலோசனை செய்தனர். பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் கடலில் பயணம் மேற்கொண்டனர். அவர்கள் அக்கறைக்கு சென்று அங்குள்ள ஒரு நகரத்தில் தங்கள் சரக்குகளை விற்றனர். அதன் மூலம் அவர்களுக்கு ஏராளமான தங்கமும் பலவிதமான ஆபரணங்களும் கிடைத்தன. பயணத்திற்கு ஏற்றவாறு படகு தயார் செய்யப்பட்டது. அதில் அவர்கள் ஏறினர். அது நள்ளிரவு நேரம். தங்கம் முழுவதுமாக நிரப்பப்பட்ட படகு ஆழ்கடலில் சென்று கொண்டிருப்பதையும் தன் மீது முழு நம்பிக்கை வைத்து சோமசர்மா தன் மடியில் தலை வைத்து கண்ணுறங்கிக் கொண்டிருப்பதையும் சகதேவன் கவனித்தான். அவன் இவ்வாறு சிந்தித்தான்: இவன் தன் உயிரையே என் கையில் ஒப்படைத்துவிட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறான். கிடைத்த செல்வம் அனைத்தும் இவன் வசமே உள்ளது. அங்கு சென்ற பின்னர் இவன் எனக்கு லாபத்தில் பாதியை தருவான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அவன் தரலாம் அல்லது தராமலும் போகலாம். இந்த முடிவிற்கு வந்த அந்த பாவி சோமசர்மனை ஆழ்கடலில் தூக்கி வீசினான். அந்த செல்வம் முழுவதையும் எடுத்துக்கொண்டு அவன் அதே படகின் மூலம் கடலை கடந்து சென்றான். சில தினங்களுக்கு பின்னர் அவன் மரணமடைந்தான். அவனை யமனின் தூதர்கள் பிடித்து யமனின் பயங்கரமான நகரத்திற்கு கொண்டு சென்றனர். பிரபஞ்சத்தின் இறுதி அழிவு காலத்தில் இருப்பது போல சூரியன் 12 மடங்காக பெருகி தகித்து கொண்டிருந்த பாதையில் அவன் அழைத்து செல்லப்பட்டான். அங்கு மிக கூர்மையான முள்கள், அருவருக்கத்தக்க நாய்கள், கூர்மையான கோரை பற்களை கொண்ட பெரிய அரவங்கள், புலிகள் மற்றும் மிகப்பெரிய ஓநாய்கள் இருந்தன. அங்கு மணல் மிக கடுமையாக சூடேறி இருந்தது. பசி, தாகம் மற்றும் அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்தது.
அங்கு நீரின் சுவடே இல்லை, நிழலோ அல்லது ஆசிரமமோ எங்கும் இல்லை. உண்ணும் உணவும் நீரும் விஷமாக மாறின. மக்கள் நிழலை கோரினால் நெருப்பு இன்னும் அதிகமாக தகித்தது. அதனால் எரிபட்ட அந்த துயருற்ற மக்கள் மீண்டும் மீண்டும் புலம்பினர். ஐயகோ அன்னையே, ஐயகோ சகோதரா, ஐயகோ மகனே என்று கதறியவாறே அவர்கள் வழியில் மயங்கி விழுந்தனர். அவன் சகதேவன் அத்தகையதொரு பாதையின் வழியாக யமனின் தூதர்களால் அழைத்துச் செல்லப்பட்டான். உயிர்களை ஆளும் இறைவனான யமன் தங்கியிருந்த அரண்மனையின் வாயிலில் யமதூதர்கள் அவனை நிறுத்தினர். நண்பனுக்கு துரோகம் இழைத்த அவனது கழுத்தில் கயிற்றை இறுக்கி கட்டிய பின்னர் அவர்கள் இவ்வாறு கூறினர்: தேவர்களின் தலைவரே, உங்களுக்கு இதற்கு பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும். யமன் கூறினான்: நம்பிக்கை துரோகம் செய்பவர்களின் முகத்தை நான் ஒருபோதும் கண்டதில்லை. நண்பர்களுக்கு துரோகம் இழைக்கும் பாவிகளுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து முடிவு செய்ய இங்கே திறமையான முனிவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் எங்கே அவனை தள்ளுமாறு ஆணையிடுகிறார்களோ அங்கே இவனை தள்ளிவிடுங்கள். இது குறித்து நீங்கள் இனி சிந்திக்க தேவையில்லை. அவ்வாறு ஆணையிடப்பட்டதும் யமதூதர்கள் அவனுடன் அந்த பெரிய முனிவர்களிடம் விரைந்து சென்றனர். யமனின் கட்டளைப்படி அவனை அவர்கள் முன்னிறுத்தி அவனை குறித்து இவ்வாறு கூறினர்: செல்வத்தின் மீதான பேராசையால் தன்னை நம்பி இரவில் உறங்கிக் கொண்டிருந்த தன் நண்பனையே இவன் கொன்றுவிட்டான். இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை? முனிவர்கள் கூறினர்: நண்பனை கொன்றவனின் முகத்தை நாங்கள் இதற்கு முன் கண்டதில்லை. ஒரு திரையால் அவன் முகத்தை மூடி வையுங்கள். அவனுக்கான தண்டனை என்ன என்பதை குறித்து நீங்கள் பின்னர் அறிந்து கொள்ளலாம். அந்த முனிவர்கள் சாஸ்திர நூல்களை ஆராய்ந்து தங்களுக்குள் கலந்தாலோசித்தனர். அப்போது முதன்மையான அந்தணர்கள் யமனின் தூதர்களை அழைத்து இவ்வாறு கூறினர்: நாங்கள் சாஸ்திரங்களை நன்கு ஆராய்ந்தோம். வேதாங்கங்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள் மற்றும் மீமாம்சை நூல்கள் ஆகியவற்றை நாங்கள் கலந்தாலோசித்தோம். அந்தணரை கொல்லுதல், மது அருந்துதல், திருடுதல் மற்றும் குருவின் மனைவியுடன் தகாத உணவு கொள்ளுதல் போன்ற பாவங்களுக்கு சாஸ்திரங்களில் பிராயச்சித்த முறைகள் கூறப்பட்டுள்ளன. ஆனால் நன்றி கெட்டவனுக்கு, அதாவது தன் நண்பனை கொல்பவனுக்கு பாவத்தை போக்கிக் கொள்ள எந்த வழியும் இல்லை. பெண்கள், குருக்கள், அந்தணர்கள் மற்றும் குழந்தைகளை கொல்பவர்களுக்கும் பிராயச்சித்த முறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் நன்றி கெட்டவனுக்கு எவ்வித பிராயச்சித்தமும் இல்லை. குளங்கள், கிணறுகள் மற்றும் ஏரிகளை அழிப்பவர்கள், பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களை வெட்டி அழிக்கும் தீயவர்கள், காடுகளை எரிப்பவர்கள், உயிர்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள், விஷம் கொடுப்பவர்கள், எஜமானர்களை ஏமாற்றுபவர்கள், பெற்றோரையும் குருக்களையும் கைவிடுபவர்கள், பிறர் மீது குற்றம் சுமத்துபவர்கள், கணவனுக்கு துரோகம் இழைக்கும் பெண், கருவை அளிக்கும் பெண், பகுத்தறிவற்ற பெண், நீராடாமல் உணவு உட்கொள்ளும் பெண், ஏகாதசி திதியில் வைஷ்ணவ வாசரம் இருமுறை உணவு உட்கொள்பவர் போன்ற பாவிகளுக்கும் பிராயச்சித்த முறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அந்த பெண்களுக்கு பாவ விமோச்சனம் பெற வழி உள்ளது. ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கும் நண்பர்களுக்கு தீமை இழைக்கும் ஆண்களுக்கும் அத்தகைய வழி இல்லை. வேதங்களின்படி அவர்களுக்கு எவ்வித விமோச்சனமும் பிராயச்சித்தம் இல்லை. புராணங்களை குறித்து கூறவே வேண்டியதில்லை. அத்தகைய பாவிகளுக்கு பிராயச்சித்தம் செய்ய எந்த வழியும் இல்லை. நண்பர்களையும் தன்னை நம்பியவர்களையும் கொல்பவர்களுக்கு வேறு எந்த விமோச்சன வழியும் இருப்பதாக நாங்கள் செவிமடுத்ததில்லை. யமதூதர்களே, நம்பிக்கை துரோகம் செய்த இவனை இவ்விடத்திலிருந்து அழைத்துச் செல்லுங்கள். இவனை எண்ணிக்கையிலான அனைத்து நரகங்களிலும் தள்ளுங்கள். 100 கோடி கல்ப காலத்திற்கு தனித்தனியாகவும் மாறி மாறியும் அந்த தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும். இதில் நீங்கள் தயங்க தேவையில்லை. இச்சொற்களை செவிமடுத்ததும் தூதர்கள் அவனை பிணைத்து கொண்டு பயங்கரமான நரகங்களில் தள்ள அழைத்துச் சென்றனர். முதலில் அவர்கள் அவனை ரௌரவம் எனப்படும் கொடிய நகரத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவர்கள் அந்த பெரும் பாவியை அங்கே வீசினர். அவன் அங்கே இடப்பட்ட உடனேயே அந்த நரகத்தில் துன்புறும் உயிர்களிடத்திலிருந்து ஒரு பெரும் கூக்குரல் செவிமடுக்கப்பட்டது. இந்த
இந்த பாவி இங்கே விடப்படக்கூடாது. இவனை தொட்டாலே போதும் வாள்களால் வெட்டப்படுவது போலவோ அல்லது நன்கு எரியும் விறகால் சுடப்படுவது போலவோ எங்கள் வேதனை 100 மடங்காக அதிகரிக்கிறது. இவன் என்ன அசுத்தமான செயலை செய்தான்? ஒரு நல்லவன் தீயவனுடன் சேர்வதால் தாழ்ந்த நிலையை அடைவது போல இவனது அருகாமையும் அத்தகையதே. இது புண்ணின் மீது அமிலத்தை ஊற்றுவது போன்றது. இந்த உதவியை செய்யுங்கள், இவனை வேறொரு நரகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். அவர்கள் அவ்வாறு வேண்டிக் கொண்டதன் பேரில் தூதர்கள் அவனை அசுசி நரகத்தை நோக்கி அழைத்துச் சென்றனர். அந்த நரகத்தில் இருந்தவர்கள் முந்தைய நரகவாசிகளைப் போலவே கூச்சலிட்டனர். அந்த தூதர்கள் அவனை ஒவ்வொரு நரகமாக அழைத்துச் சென்றனர். இவ்வாறு தீய எண்ணம் கொண்ட அந்த பாவிக்கு நரகத்தில் கூட ஓய்வுக்கான இடம் கிடைக்கவில்லை. இத்தகைய சூழலில் அவர்கள் அவனை யமனின் சந்நிதிக்கு அழைத்துச் சென்றனர். அந்த நரகவாசிகள் கூறியவற்றை அவரிடம் தெரிவித்து, கூறுங்கள், நரகத்தில் கூட இடமில்லாத இவனை என்ன செய்வது என்று வினவினர். அதற்கு யமதர்மன் கூறினார், மிகவும் இழிவான இந்த பாவி முனிவர்கள் குறிப்பிட்ட கால அளவிற்கு மிருகத்தன்மையுள்ள உயிரினங்களின் கருப்பைகளில் பிறக்கட்டும். அவன் அத்தகைய விலங்கு அல்லது உயிரினங்களின் கருப்பைகளில் பிறக்க கட்டாயப்படுத்தப்படட்டும். உயிர்களை ஆள்பவரான யமன் இச்சொற்களை கூறியதும் அவன் மலத்தில் வாழும் புழுக்களாக தொடர்ந்து பிறந்தான். அதன் பின்னர் அவன் ஈ, கொசு, எறும்பு, பேன், மூட்டைப்பூச்சி போன்றவற்றாகவும் பின்னர் ஒரு பறவையாகவும் மாறி மாறி பிறந்தான். அதன் பின் அவன் அசையாத உயிரினமாக மரம் போன்றவையாக மாறி பின்னர் பாறையாகும் நிலையை அடைந்தான். பிறகு ஊர்வன, மலைப்பாம்பு, காட்டுப்பன்றி, மான், யானை, ஓநாய், நாய், கோவேறு கழுதை, ஒட்டகம், பன்றி, இல்ல விலங்குகள், கழுதை, எருமை மற்றும் அதுபோன்ற பிற விலங்கு இனங்களின் கருப்பைகளில் அடுத்தடுத்து பிறந்தான். இறுதியில் அவர் பெரும் புகழ்பெற்ற ஒரு நீதிமானான மன்னரின் இல்லத்தில் சுமை சுமக்கும் விலங்காக மாறினார். ஒரு முறை கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி நாளான கார்த்திகை திருநாள் நெருங்குவதை அந்த சிறந்த மன்னர் அறிந்தார். அவர் தனது அரச குருவையும் பல அந்தணர்களையும் அழைத்து இவ்வாறு கூறினார், கார்த்திகை திருநாளை இல்லத்திலேயே கொண்டாடக்கூடாது என்று நான் பல முறை செவிமடுத்திருக்கிறேன். சிறந்த அந்தணர்களே, நாம் அனைவரும் எங்கு செல்ல வேண்டும் என்பதனை எனக்கு கூறுங்கள். புனித நீராடல், தானம் மற்றும் பிற சடங்குகள் இன்றி கார்த்திகை நாளை கழிப்பவர் ஓராண்டு காலத்தில் ஈட்டிய புண்ணியத்தை இழக்கிறார் என்பது வேத வாக்கு, ஸ்ருதி வாக்கு. எனவே புனித நீராடுவதற்கும் நம் சக்திக்கு ஏற்ப தானம் செய்வதற்கும் அனைத்து நற்பண்புகளும் கொண்ட ஒரு புனித தீர்த்தத்திற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செல்வோம். மன்னர் இவ்வாறு கூறியதும் அந்த சிறந்த அந்தணர்கள் கூறினர், சிறந்த மன்னரே, ரேவா தீர்த்தம் நர்மதை நதியின் வடகரையில் முக்தி அளிக்கக்கூடிய ஆரேஸ்வர தீர்த்தம் என்ற புகழ்பெற்ற தீர்த்தம் ஒன்று உள்ளது. நாம் அனைவரும் அங்கு செல்வோம். அது அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது. அவ்வாறு கூறப்பட்டதும் மன்னர் ஏராளமான செல்வத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வண்டியில் அவற்றை நிரப்பினார். அந்த சுமை சுமக்கும் விலங்குதான் சகதேவன். தன் நண்பனை கொன்ற பாவத்தால் இப்போது காளை இனத்தில் பிறந்திருந்த அவர் அந்த வண்டியில் பூட்டப்பட்டிருந்தார். அவ்வாறாக அவர் நர்மதை நதிக்கரையில் உள்ள அந்த சிறந்த தீர்த்தத்தை அடைந்தார். அங்கு சென்ற பின்னர் சதுர்த்தசி திதி சந்திரனின் 14ஆம் நாளன்று மேற்கொள்ளப்படும் விரதத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தார். வழிபாட்டு முறைகள். அன்று ருத்ரனின் திருநாமத்தை மிகுந்த கவனத்துடன் பல முறை உச்சரித்தவாறே அவர் நர்மதை நதிக்கரைக்கு சென்றார். அதன் பின்னர் பின்வரும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டு தூய்மையான இடத்திலிருந்து சிறிது மண்ணை எடுத்தார். வராக அவதாரத்தாலும் 100 கரங்களை உடைய ருத்ரனாலும் மேலே உயர்த்தப்பட்டாய். நானும் உன்னை சந்ததியினருடனும் உலக பந்தத்துடனும் சேர்த்து மேலே உயர்த்துவேன். சேற்றை எடுத்து வடகரையில் போட்ட பின்னர் அவர் சூரியனை நோக்கினார். பின்னர் குதிரைகள் மிதித்ததும் தேர்கள் சென்றதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அடர்ந்தருளியதுமான பூமியே, 100 கோடி பிறவைகளில் நான் சேர்த்த பாவங்களை போக்கி அருள்வாயாக என்ற மந்திரத்தை கூறி அந்த சேற்றை தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டார்.
அதன் பின்னர் நீரில் இறங்கி புண்ணியம் தரும் நீரை உடைய நர்மதை நதியே, உனது நீர் சங்கரனாரிடமிருந்து தோன்றியது. நான் புனித நீராடும் போதே என்னால் செய்யப்பட்ட பாவங்களை நீ போக்கி அருள்வாயாக என்று மந்திரம் ஓதினார். இம்முறையில் புனித நீராடிய பின்னர் பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் நீர்க்கடன் தர்ப்பணம் அளித்துவிட்டு வழிபாட்டிற்கு தேவையான பொருள்களுடன் ஆலயத்திற்கு சென்றார். அங்கு இறைவனின் சன்னதியில் உலகிற்கு நலம் அருளும் சங்கரரை மிகுந்த பக்தியுடன் தியானித்தார். புராணங்களில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி அவர் வழிபாட்டை தொடங்கினார். சிவராத்திரியின் போது இறைவனுக்கு 4 கால வழிபாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பது விதி. முதல் யாமத்தில் 3 மணி நேர கால அளவு. அந்த மன்னர் சங்கரருக்கு பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்தார். அதன் பின்னர் அந்த சிறந்த மன்னர் நெய்யினால் அபிஷேகம், தாராபிஷேகம் செய்தார். முதலில் உரிய சங்கல்பத்துடன் செய்யவிருக்கும் செயலை உறுதிமொழிந்து கூறும் சடங்கு தூபமும் தீபமும் சமர்ப்பிக்கப்பட்டன. தேவர்களின் தலைவனான சங்கரனாருக்கு பின்வரும் மந்திரத்தை கூறி அர்க்யம் வழிபாட்டு நீர் வழங்கப்பட்டது. தேவாதி தேவனே, அனைத்துக்கும் மூலமான சம்புமூர்த்தியே, உனக்கு நமஸ்காரம். இறைவா, இந்த அர்க்யத்தை வழிபாட்டு நீரை ஏற்றுக்கொண்டு சம்சாரமாகிய உலகியல் வாழ்வு எனும் பாவத்தை போக்கி அருள்வீராக. மந்திரங்களால் புனிதப்படுத்தப்பட்ட தங்கம் எனது பொருளாதார வசதிக்கேற்ப சமர்ப்பிக்கப்படுகிறது. அக்னி தேவனே அனைத்து தேவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். மேலும் தங்கம் அக்னியிலிருந்தே பெறப்படுகிறது. எனவே தங்கத்தை தானமாக அளிப்பதன் மூலம் அனைத்து தேவர்களும் மகிழ்வார்கள். அர்க்யம் அளிக்கும் நபர் மீது சங்கரனார் எப்போதும் மகிழ்ச்சி கொள்வாராக. இந்த விதிமுறையின்படி அவர் முதல் யாமத்தில் சிவபெருமானை வழிபட்டார். 2வது யாமத்திற்கான வழிபாட்டின் ஆரம்ப நடைமுறைகளும் அதே போன்றவையே. அரசர் திரிபுர சம்ஹார மூர்த்தியை சிவபெருமானை பசுவின் பாலால் அபிஷேகம் செய்தார். பின்னர் சூலாயுதத்தை ஏந்திய இறைவனின் லிங்க திருமேனி பச்சரிசியால் நிரப்பப்பட்டது. முன்பே குறிப்பிடப்பட்ட நடைமுறையை பின்பற்றி 1 கோடி வெண்ணிற ஆடைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஏனெனில் வெண்ணிற ஆடை சங்கரருக்கு மிகவும் உகந்ததாகும். வெண்ணிற ஆடையை அளிக்கும் போது சம்பு மூர்த்தி மகிழ்ச்சி அடைகிறார். 3வது யாமம் தொடங்கியதை கண்ட அந்த சிறந்த அரசர் இறைவனுக்கு தேன் கொண்டு அபிஷேகம் செய்தார். பின்னர் எள் கொண்டு லிங்கம் நிரப்பப்பட்டது. பின்வரும் மந்திரத்தை உச்சரித்து ஒரு ட்ரோன ஒரு குறிப்பிட்ட அளவு எள்ளை சமர்ப்பிக்க வேண்டும். வெள்ளையாகவோ அல்லது கருப்பாகவோ இருந்தாலும் என் அனைத்து பாவங்களையும் போக்குகிறது. ஒரு ட்ரோன அளவு எள்ளை தானமாக அளிப்பதன் மூலம் எள் பிறவி பிணைப்பு அறுக்கப்படுவதாகும். இந்த விதிமுறையின்படி அரசர் அந்த இரவு யாகத்தின் வழிபாட்டை நிறைவு செய்தார். பின்னர் கலை நிகழ்ச்சிகளின் மற்றும் வேத மந்திர பாராயணங்களுடன் ஜாக்கரண விழித்திருந்து வழிபடும் சடங்கை மேற்கொண்டார். மிகுந்த புண்ணியத்தை தரக்கூடிய சம்புமூர்த்தியின் வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. குந்தியின் மைந்தனே அர்ஜுனா, சிவராத்திரி அன்று சிவபெருமானின் ஆலயத்தில் முக்கண்ணனின் ஜாக்கரண விழித்திருந்து வழிபடும் விரதத்தை முறையாக அனுசரிப்பவர்கள் அடையும் பேற்றை யாகங்களை செய்பவர்கள் யஜ்வின்கள் கூட அடைவதில்லை. கோடிக்கணக்கான பிறவிகளில் இணைந்து பாவங்கள் எதுவாக இருந்தாலும் ஹரன் மற்றும் கேசவன் ஆகியோருக்கான ஜாக்கரணம் இரவு முழுவதும் விழித்திருந்து வழிபடுதல் எனும் விரதத்தை மேற்கொண்டு பக்தர்கள் புனித நீராடினால் அந்த பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். மன்னனே, ஜாக்கரண விரதத்தில் கழியும் ஒவ்வொரு கணத்திற்கும் பக்தர்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்ததற்கான பலன் கிடைக்கிறது. விரதம் இருத்தல், ஆலயங்களில் தங்குதல், புனித கதைகளை செவிமடுத்தல், ஹரன் மற்றும் கேசவனை தியானித்தல் அல்லது பெருமளவில் பொன்னை தானமாக அளித்து யாகங்களை செய்தல் ஆகியவற்றின் மூலமும் கூட இத்தகைய பலனை ஒருவராலும் பெற இயலாது. சிவராத்திரி திதி மிகுந்த புண்ணியம் வாய்ந்தது. அதிலும் கார்த்திகை மாத பௌர்ணமி கார்த்திகை திதி இன்னும் சிறப்பானது. ரேவா நதியின் வடகரையும் பரமேஸ்வர தீர்த்தமும் கூட அத்தகைய சிறப்புடையவை ஆகும். அப்படி இருக்க விழித்திருப்பவரின் பாவங்கள் எப்படி அழியாமல் போகும்? அவ்வாறே அந்த மன்னரும் சிவராத்திரி அன்று விழித்திருந்தார். பொழுது விடிந்ததும் அவர் நர்மதை நதியின் சிறந்த கரைக்கு சென்று இவ்வாறு சிந்தித்தார்.
வண்டிகளை இழுத்து வந்த அந்த விலங்குகளின் உதவியால் தான் என்னால் இந்த தீர்த்தத்திற்கு வந்து புனித நீராட இயன்றது. எனவே அவைகளுக்கும் எழுந்து நீராடலில் பலன் கிடைக்கச் செய்வோம். பின்னர் யானைகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுக்கும் அவர் நீராட்டினார். பல்வேறு உயிரின பிறவிகளை கடந்து வந்த நிலையில் அங்கு நின்று கொண்டிருந்த அந்த வணிகனுக்கும் அவர் நீராட்டினார். இவற்றை கருத்தில் கொண்டு அவர் தனது சக்திக்கு ஏற்ப சில தானங்களை செய்தார். இந்த விரதத்தின் மூலம் வாகனங்களை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட குறைகள், பாவங்கள் ஒரு மனிதனை விட்டு நீங்குகின்றன. இல்லையெனில் அதனால் கிடைக்கும் பலன் அந்த வாகனங்களுக்கு சென்றுவிடும். அவற்றுக்கு நீராட்டிய பின்னர் மன்னரும் விதிமுறைகளின்படி புனித நீராடினார். பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் தர்ப்பணம் அளித்து சிரார்த்த சடங்கை முறைப்படி நிறைவேற்றி பித்ருக்களுக்கு பிண்டங்களை, அன்ன உருண்டைகளை சமர்ப்பித்து அனைத்து நற்பண்புகளும் கொண்ட காளை ஒன்றை சடங்கு முறைப்படி செய்வித்தார். பின்னர் புனித தலத்திற்கு சென்று தீர்த்தம், பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், மூலிகை கலந்த நீர் மற்றும் தூய நீர் ஆகியவற்றால் வரிசையாக சிவபெருமானுக்கு, சங்கரனாருக்கு அபிஷேகம் செய்தார். அதன் பின்னர் நறுமணம் கமழும் சந்தன குழம்பு சிவபெருமானுக்கு பூசப்பட்டது. முந்தைய நடைமுறையை பின்பற்றி குங்குமப்பூ, கற்பூரம், பலவிதமான நறுமண பொருட்கள் மற்றும் நறுமணம் வீசும் மலர் கொத்துக்கள் ஆகியவற்றை கொண்டு லிங்கத்திற்கு 4ஆம் கட்ட அபிஷேகம் அல்லது அலங்காரம் அந்த சிறந்த மன்னரால் செய்யப்பட்டது. அதன் பின்னர் சாஸ்திர விதிகளின்படி பசு தானம் செய்யப்பட்டது. அப்போது பின்வரும் மந்திரம் ஓதப்பட்டது: பசுவே, நீ ருத்ரனின் வடிவம் கொண்டவர், ருத்ரனால் படைக்கப்பட்டவர், முடிவற்ற பிறவி பெருங்கடலில் வீழ்வதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. இம்முறையில் நன்கு அலங்கரிக்கப்பட்ட பசு தானம் செய்யப்பட வேண்டும். தேவாதி தேவனிடம் மன்னிப்பு கோரிய பின்னர் பக்தர் பல பிராமணர்களுக்கு 6 வகையான உணவுகளை அளித்து உபசரிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆடைகள் வழங்கி கௌரவிக்க வேண்டும். பலவிதமான தட்சிணைகளை, பண கொடைகளை அளித்து அவர்களை வழிபட்ட பின்னர் பக்தர் அவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். பூமியை ஆளும் அந்த மன்னர் இச்செயல்கள் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு பின்னர் தனது பரிவாரங்களுடன் தானும் உணவருந்தினார். அவர் அந்த இரவை அங்கேயே கழித்தார். அவ்வாறு அவர் இரவை கழித்து கொண்டிருந்த போது நள்ளிரவில் வானிலிருந்து ஒரு தெய்வீக குரல் ஒலிப்பதை செவிமடுத்தார். அந்த குரலான அசரீரி வாக்கானது கூறியது: மன்னா, இப்போது உலகம் முழுமைக்கும் நற்பலன் கிடைக்கப் போகிறது. பிறவி பெருங்கடலில் வீழ்ந்திருந்த தீய ஆன்மாக்கள் கூட வெறும் அங்கு தீர்த்தத்தில் அது இருப்பது எவ்வகையானது என்பது விவரிக்கப்படுகிறது. இது சாந்தனுவின் குலத்தில் தர்மபுத்திரராக பிறந்த ஒருவருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையலாம். இப்போது உங்கள் இல்லத்தில் ஒரு சுமை சுமக்கும் விலங்கு காளை உள்ளது. அந்த விலங்கு தனது முந்தைய பிறவி ஒன்றில் நண்பனை கொன்ற பாவம் மற்றும் நம்பிக்கை துரோகம் செய்த பாவம் ஆகியவற்றை செய்திருந்தது. அதற்கும் தற்போதைய பிறவிக்கும் இடையில் ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் கருப்பைகளில் பிறந்து அலைந்தது. அந்த பாவி இறுதியில் உங்கள் இல்லத்தில் ஒரு காளையாக பிறந்தது. தற்போதைய சமய விழாவின் போது நீங்கள் அதனை அத்தீர்த்தத்தில் நீராட்டினீர்கள். நீங்கள் செய்த வழிபாட்டை அது கண்டது. மேலும் விழித்திருந்து அதை கவனித்து அதன் மூலம் அது பாவங்களில் இருந்து விடுபட்டது. மன்னா, அது உங்கள் விழிகள் முன்னே தனது உடலை துறந்து ஒரு விமானத்தில் அமர்ந்து ஸ்வர்க்கத்திற்கு செல்லும். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். இதை கூறிய உடனேயே அந்த சுமை சுமக்கும் காளை கீழே விழுந்து இறந்தது. அடுத்த கணமே அது ஒரு விமானத்தில் அமர்ந்திருப்பதாக காணப்பட்டது. அது அந்த சிறந்த மன்னரை வணங்கி புன்னகைத்தவாறு பின்வருமாறு கூறியது. அந்த காளை கூறியது: சிறந்த மன்னர்களில் மிகச் சிறந்தவரே, என்னை போன்ற ஒருவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டிருப்பதால் இந்த தீர்த்தத்தின் மகிமை உண்மையில் மிக பெரியது என்பதை நான் முழுமையாக உணர்ந்து கொண்டேன். என்னை போல எனக்கு இணையான வேறொரு பாவி இல்லை. இனிமேல் இந்த தீர்த்தத்தை புகழ்வதை தவிர நான் வேறு என்ன செய்ய இயலும்? நீங்களே ஒரு தாய், நீங்களே ஒரு சகோதரன், நீங்களே என் பாட்டனாரும் கூட.
என்னை மன்னிக்க வேண்டும். நான் உங்களை வணங்குகிறேன். என்னை போன்றவர்கள் கூட ஒளிமயமான நிலையை அடையும் மிக சிறப்பான தீர்த்தம் இது. ஆனால் உங்களுக்கு என்ன கதி காத்திருக்கிறதோ அது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் மகேசனை சிவபெருமானை முறைப்படி வழிபட்டு மகிழ்வித்துள்ளீர்கள். உங்களுக்கு என்ன கதி ஏற்பட போகிறதோ? இறைவா, நான் செல்வதற்கு அனுமதி அளியுங்கள். சொர்க்கத்தில் உள்ள தேவர்கள் என்னை விரைந்து வருமாறு தூண்டுகிறார்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், நான் செல்கிறேன். இதனை கூறிய பிறகு அது ஒரு கணத்தில் மறைந்து போனது. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அங்கே அந்த ரிஷபம் மறைந்த போது அரசன் வியப்படைந்தார். அந்த தீர்த்தத்தின் இணையற்ற பெருமையை புகழ்ந்து கொண்டே அவர் தனது நகருக்கு சென்றார். நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள அத்தீர்த்தம் இத்தகைய சிறப்பு வாய்ந்தது. அது அனைத்து பாவங்களையும் அழித்து எல்லா துயரங்களையும் போக்கக்கூடியது. பரத குலத்தோனே, புனித நீராடுவதாலேயே சிறிய பாவங்கள் அழிந்துவிடும். கார்த்திகை மாதத்தின் 14ஆம் திதியில் சதுர்த்தசி திதியில் பக்தர் ஒருவர் விரதம் இருந்து 4 விதமான வழிபாட்டு முறைகளால் சிவலிங்கத்தை வழிபட வேண்டும். அந்த நல் வினையால் கிடைக்கும் பலனை செவிமடுப்பாயாக. வழிபாட்டு முறைகளின் ஆற்றலால் பிரம்மஹத்தி, அந்தணரை கொன்ற பாவம், மது அருந்துதல், திருட்டு மற்றும் குருவின் மனைவியுடன் தவறான உறவு கொள்ளுதல் போன்ற பெரும் பாவங்கள் அழிகின்றன. அவர் அஸ்வமேத யாகத்தை செய்ததற்கான சிறந்த பலனை பெறுகிறார். கார்த்திகை மாதத்தின் வளர்பிறை 14ஆம் திதியில் விரதம் இருப்பவர் அத்தீர்த்தத்தில் பொன்னை தானமாக வழங்க வேண்டும். அவர் யாகம் செய்ததற்கான பலனை பெறுகிறார். வைகாசி மாதத்தின் 8ஆம் மற்றும் 14ஆம் திதிகளிலும் முன்போலவே விரதம் மற்றும் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். மாவினால் செய்யப்பட்ட விளக்கை ஏற்றி வைப்பதன் மூலம் பக்தர் தனது முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு முக்தியை அளிக்கிறார். அங்கே தானமாக அளிக்கப்படும் பொருள் ஒரு மடியில் நுனியைப் போல மிக சிறியதாக இருந்தாலும் அவர் அழியாத பலனை தரும் என்று மகேஸ்வரனார் கூறுகிறார். அரசனே, பாரபூதி எனும் அத்தலத்தில் உயிர் துறக்கும் மனிதர்களின் ஆன்மாக்கள் தூய்மை அடைகின்றன. அவர்கள் மீண்டும் திரும்பாத நிலையான சிவலோகத்தை அடைகிறார்கள். அல்லது உலகியல் வாழ்வை மேற்கொள்ள விரும்பினால் அவர் இவ்வுலகை வெல்லும் விருப்பம் கொண்டவராக திகழ்வார். வேதங்களையும் அவற்றின் அங்கங்களையும் நன்கு கற்றறிந்த தூய அந்தண குலத்தில் அவர் மறுபிறவி எடுப்பார். அவர் செல்வம், தானியம் மற்றும் வேத ஞானம் நிறைந்து 100 ஆண்டுகள் வாழ்வார். நோயற்ற வாழ்வு வாழ்வார். மீண்டும் அவர் தீர்த்தத்திற்கு வந்து அந்த நித்தியமான பதவியை அடைவார். பரத குலத்தோனே, சிறந்த அரசனே, பாவங்களை போக்கும் அந்த புண்ணிய கதை உனக்கு கூறப்பட்டது. அடுத்து மற்றொரு சிறந்த வரலாற்றினை செவிமடுப்பாயாக. 109ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.